பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் தமிழ் 5ஆம் வசனம், இங்கிலீஷ்ல 6ஆம் வசனம் இருக்கும். அதுல இப்படி சொல்லும், உங்கள் நற்கிரிகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பால் வாஸ் praising God. தேவனுக்கு எதுக்கு நன்றி சொல்லாருங்க? ஏமன் அவர் சொல்வார், உங்களில நற்கிரியை ஆரம்பித்து. God has begun something in you. ஏதோ ஒரு நற்கிரியை உங்களில் ஆரம்பித்திருக்கிறார். and Paul says, Paul ஜெபம்ன்றாரு, he thanks God. அவர் என்ன சொல்றாருங்க? Amen, that God will complete those things which he has started. அவர் ஆரம்பித்ததை, அவர்கள் துவங்கினதை, அவர் திட்டமிட்டதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் என்ன பண்ணுவாராம்? அட நடத்துவார். He will continue. ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு துவங்கி அடுத்த நாள் அவர் மறந்து போகிறவர் அல்ல. இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது சில பேரு மனுஷர்களுடைய சொல்லுவாங்க, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்யறேன், நான் எப்போதும் கூட இருப்பேன், நல்லா சொல்லுவாங்க. பட் they don't stand. அவங்க வார்த்தையில உண்மையா இருக்க முடியாது. பிகாஸ் அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலை, பிரச்சனைகள், போராட்டங்கள் பார்த்து என்ன பண்ணுவாங்க? அப்படியே கொஞ்சம் மாறி விடுவார்கள். ஆமென். அவர்கள் மறந்து விடுவார்கள். ஏன்னா அவர்கள் கவலையே, அவர்கள் போராட்டமே அவளுக்கு பெருசா இருக்கிறபடினால் அவங்க சொன்னதை நிறைவேற்ற முடியாது. நாம தான் என்ன பண்ணுவோம்? அதை நம்பி ஏமாந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அவங்க சொன்னாங்களே, அவங்க பார்த்துக்குவான்னு சொன்னாங்களே, இப்ப இல்லையேன்னு சொல்லி நமக்கு என்ன ஆகுதுங்க? கோபம் வரும், சில நேரத்துல துக்கம் வரும், அதனால டிப்ரெஷனுக்குள்ள இதெல்லாம் போகக்கூடிய காரியம் வரும். பட் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பைபிள் சேஸ், அழைத்தவர் எப்படி இருக்கிறாருங்க? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He God has called. அவர் அழைத்து இருக்கிறார். எரேமியா கதான் சொல்றார், நான் தான் அவனை தாயின் கருவில உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உண்மை பிரித்தெடுத்தேன். I decided, I did it. Amen. Hallelujah. There is nothing. உங்க பார்ட் ஒண்ணும் இல்ல, நான் சொன்னதை செய், அதுதான் உன்னுடைய பார்ட். பட் எவ்ரிதிங் I have done. அப்போ உங்க ஒவ்வொரு சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன பண்ணாரு? God has something, his seed, அவருடைய ஏதோ ஒரு காரியம் உங்க ஆவியில, உங்க இருதயத்துல அவர் வைத்திருக்கிறார். அதை வைத்தவர் அப்படியே மறந்து போய் விடுகிறவர் அல்ல. அவர் எப்போது என்ன பண்றார்? இதோ உங்களை என் உள்ளங்கள் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் எப்போது உங்களையும் என்னையும் கவனித்து பார்த்து கொண்டு ஏன் பார்க்கிறாருங்க? அவர் ஆரம்பித்ததை அவர் முடிக்கணும். அவர் தான் முடிக்க முடியும். நீங்க முடிக்க முடியாது. நீங்க முடிக்க முடியாது. Hallelujah. Only God can complete what he has started. But என்ன பண்றாரு? அவர் he does everything. நம்மை கொண்டு அவர் அதை செய்து முடித்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். Amen. நமக்கு Hallelujah, நம்மால என்ன நாம முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருங்க? அது முற்று முடிய பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். So God உங்களில் ஆரம்பித்தவர், அதை அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் மை ஓன் டைம் அண்ட் மை ஓன் சீசன். என்னுடைய காலத்திலையும் என்னுடைய நேரத்திலையும் அது நடக்கும் என்று தெரியாது. அண்ட் God, தேவன் என்ன பண்றார்? பட் தேவன் என்ன பண்றாங்க? அவருடைய நாளிலும் அவருடைய காலத்திலும் அவருடைய அப்பாயிண்டட் டைம்ல அவர் செய்ய நினைச்சது, அவர் தீர்மானித்தது, அவர் திட்டமிட்டது எல்லாம் அப்ராப்ரியேட்டா ஒரு நூலு கூட பிசாகாம அந்தந்த காரியம் அந்தந்த நேரத்துல நிச்சயமாய் நடக்கும். அதின் காலத்திலே அதின் காரியங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவர் தான் நம்முடைய தேவன். ஆமென். So don't be frustrated ஆயிராதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. Amen. God will do. உங்களில் ஆரம்பித்தவர் அவர் செய்வார். அதுதான் ஹாபக்குக் 2ஆம் அதிகாரத்துல அவர் தேவன் சொல்லுவார். God speaks to ஹாபக்குக் தீர்க்கதரிசி கிட்ட. ஏன்னா ஹாபக்குக் நிறைய யோசிக்கிறாரு. ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறது? why people are again, ஏன் இந்த தீமெல்லாம் வருது? எதுக்கு நஷ்டம் வருது? எதுக்கு ஏமாற்றம் வருகிறது? எதுக்கு இந்த போராட்டம் வருது? he put questions of questionக்கு மேல question தேவன் கிட்ட அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். Hallelujah. He wanted to get an answer from God. அப்போ தேவன் என்ன பண்றாருங்க? ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு இப்படி ஒரு பதிலை கொடுக்கிறாரு. என்னன்னு? ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, இட் மீன்ஸ் God was answering. தேவன் என்ன பண்றாருங்க? ஹல்லேலூயா.
தேவன் பதில் கொடுக்கிறார், ஆன்சர் பண்றார். என்னன்னு, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை, யாருடைய தரிசனங்க? இட்ஸ் நாட் தி விஷன் ஆஃப் ஹாபகுக் தீர்க்க தரிசி, இது கிடையாது. தட் இஸ் த விஷன் ஆஃப் காட். அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் God has a vision, God has a design, God has a plan, God has a purpose for your life. அதை தீர்மானிக்கிறவர் அவர் தான். உங்க வாழ்க்கை தீர்மானிக்கிறவர் கர்த்தர் தான். Then the Lord replied, write down the revelation and make it plain on the tablets that a herald may run with it. அவர் சொல்லுவார் என்னன்னு, கர்த்தர் எனக்கு, நீ தரிசனத்தை எழுதி வை, அதை கடந்து போகிறன் வாசிக்கும்படியாக பலகையில தீர்க்கமாக வரை. Let it be known to everyone. இந்த நான் வைத்திருக்கிற தரிசனம் எல்லாருக்கும் தெரியட்டும், இந்த பாதையில போகிறவர்களெல்லாம் தெரியட்டும். ஸ்பெஷலி இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டு இந்த இரவுல, I believe God is telling you, hallelujah, ஞாபகத்துல வைத்துக்கொள். God says, keep reminding yourself. அதை யோசித்து கொண்டு என்னன்னு, hallelujah, the vision of God. நீ தரிசனத்தை எழுது. Write down that vision, not your vision. நமக்கு எல்லாருக்கும் தரிசனங்கள் இருக்குது, எல்லாருக்கும் விருப்பங்கள் இருக்குது, எல்லாருக்கும் ஆசைகள் உண்டு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் எல்லாம் நினைப்போம். பட் above all, God has something very special வச்சிருக்கிறாரு. அதை ஒண்ணு யாரும் அழிக்க முடியாது, யாரும் மாற்ற முடியாது. கர்த்தர் மனதுல நினைத்திருக்கிற அந்த தரிசனங்களும் அந்த திட்டங்களும் அந்தந்த காலத்துல அது அற்புதமாய் நடந்து முடியும். அவர் சொல்லுவாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. Amen. Hallelujah. For the vision is at yet for an appointed time, but at the end it shall speak and not lie. தேவன் என்ன சொல்றாருங்க, அவருடைய தரிசனம் பொய்யுரையாத தரிசனம், அவருடைய வார்த்தை பொய்யுரையாத வார்த்தை. Amen. Everything about God is truth. Amen. அவர் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. God never changes. கர்த்தர் நான் மாறாதவர் என்று மல்கியால எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவரா இருக்கிறார். தேவன் உங்களில் ஆரம்பித்ததை அவர் மறந்து விடல, அவர் மறக்கவும் போறதில்ல, அதை அவர் மாற்றிக்கொள்ளுவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, குறித்த காலத்துக்கான தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். அது வைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன பண்ணுங்க, அது முடிவில் விளங்கும், அது நிறைவேறுகிற நேரத்துல தான் தெரியும். இது கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்டது, இது கர்த்தருடைய தரிசனம், இது கர்த்தர் முடிப்பாரு. ஹல்லேலூயா. அதுவும் அது சொல்ற, அது பொய் சொல்லாது. ஆண்டவர் சொல்ல, it cannot lie. What God cannot lie. Amen. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொல்லியும் செய்கிற தேவன். So God cannot lie. அவருடைய வாக்கு தத்தத்துல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். God doesn't change. He is so faithful in his promises. Amen. Hallelujah. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இட் மே டேக் டைம். ஏன்னா God's time and God's season, அது நம்முடைய டைமும் நம்முடைய சீசனுக்கு ஒத்து போகாது. எவ்ரிதிங் அவர் உங்களை ஹல்லேலூயா, உங்களை என்னைக்கு அழைச்சாரோ, என்னைக்கு தெரிந்து கொண்டார், அன்னைக்கு உங்களை குறிச்சு அவர் எழுதி வச்சுட்டாரு. Amen. God is not going to change. அடிக்கடி அவர் மாத்துறது இல்ல. நாம காலத்துக்கு ஏத்தபடி, சீசனுக்கு ஏத்தபடி நம்ம மனசெல்லாம் மாத்திக்கும். God is not that kind of a God. Amen. உங்களில ஒரு செய்யணும் நினைச்சா அவர் செய்து முடிப்பாரு. Amen. Hallelujah. So எந்த அளவுக்கு நாம அவருக்கு விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அந்த அளவுக்கு காரியங்கள் சீக்கிரத்துல நடக்கும். அவர் இங்க சொல்றாரு, அது தாமதித்தாலும் அதற்கு just wait, அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பல், அது நிச்சயமா வரும். What God has started, எதை உங்களை ஆரம்பிச்சிருக்கிறார், அது நிச்சயமா வரும், நிச்சயமா நிறைவேறும். Never doubt about it. Never doubt about it. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல சில காரியங்கள் நம்ம நினைச்ச நேரத்துல, நம்ம எதிர்பார்த்த நேரத்துல, நம்முடைய காலத்துல, நம்முடைய நேரத்துல அது நடக்காத போது சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். We become tired, we become frustrated. ஏன் தேவன் இதை செய்யல, ஏன் தேவன் எனக்கு இது கொடுக்கலங்கிற கேள்விகளோட நாம இருக்கலாம்.
ஆமென். ஹalleluya. நீங்க அப்படி நினைக்கிறதுனால தேவன் டென்ஷன் ஆக போறது இல்ல. ஐயோ இவ பிள்ளை கேட்டுட்டான, பிள்ளை இப்படி நினைக்கிறான்னு அவருக்கு தெரியும். எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எதை கொடுக்கணும், ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும். அது கர்த்தருடைய காலத்துல தான் நடக்கும், கர்த்தருடைய நேரத்துல தான் நடக்கும். God is not going to rush up. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோ அதுக்காக பொறுமையோட காத்திருங்க. If God has started something, அவர் நிச்சயமா நிறைவேற்றுவாரு. Amen. Hallelujah. எனக்கு கிட்டத்தட்ட I think so. அதுதான் உண்மை. Hallelujah. More than ஆண்டவர் தேவ சமூகத்துல எனக்குள்ள ஒரு கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும், கர்த்தருக்காக வாழணும், இப்படி எண்ணங்கள் இருந்தது. Amen. I had believed, I had prayed. அதுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். அதுக்கு இப்ப நடக்கும், நாளை நடக்கும்னு நான் காத்திருந்த காலங்கள் உண்டு. I expected ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், நான் உடனே நினைப்பேன் ஆண்டவருக்கு என்ன அழைக்கிறாரு, இந்த ஊழியத்தை நான் செய்ய போறேன். பட் it went not prolonged. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள், 20 years I just waited, blank வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். Amen. When the day of the Lord came, அந்த குறித்த நாள் வரும்போது, அந்த குறித்த சமயம் வரும்போது, குறித்த கர்த்தருடைய தரிசனத்தின் நாள் வரும்போது, எல்லாம் இப்படி விரல் சொடுக்கு விடுகிறது போல எல்லா காரியமும் தானாக நடக்க ஆரம்பித்தது. Within a space. Hallelujah. திடீரென்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார், திடீரென்று கர்த்தர் வெளிப்பட ஆரம்பித்தார், திடீரென்று கர்த்தர் சில காரியங்களை அவர் சொன்னது மாத்திரம் இல்ல, அதை வேகமாக அதை நடத்த முடித்து கொடுத்தார். Today what I am is the vision of God. I didn't become what I want to be. Hallelujah. நான் நினைச்சபடி நான் இப்படி இருக்கணும் நினைச்சு ஆகல, கர்த்தர் நினைச்சு என்னை இப்படி உருவாக்கி இருக்கிறார். Amen. Hallelujah. ஈவன் இன்னைக்கு இந்த இரவுல இந்த ஜூம்ல தேவன் ஆரம்பித்து கொடுத்தார். ஆரம்பித்து அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் நடத்துறேன் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. கர்த்தர் எனக்கு கிருபை கொடுக்கலன்னா how can I preach every day? If not God, how can I do? I don't do. நான் மாம்ச பலத்திலேயோ மாம்ச சித்தத்திலேயோ நான் செய்கிறது கிடையாது. I cannot do that. நான் சோர்ந்து போயிருவேன். It's all about God. God has initiated and God is doing it. அதை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. Amen. அது எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, கர்த்தர் ஆரம்பித்தது கர்த்தருடைய நாள்ல, கர்த்தருடைய தரிசனம் அவருடைய நாள்ல நிச்சயமா நிறைவேறும். God never forget. அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், பிகாஸ் ஆண்டவர் உங்களை அழைக்கும் போதே ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு சொல்லுவார், அவர் அழைச்ச பிறகு ஆஃப்டர் 25 years ஆண்டவர் என்ன பண்றாருங்க, at the age of ஒரு 86, 87, 85 yearsல ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி அவர் பேசுகிறாரு. அதை பேசும்போது அவர் சொல்லுவாரு, அப்பா என்ன பண்ண போகிற, நான் உன் சந்ததி இதெல்லாம் பண்ண போறேன், உன் கர்ப்ப பிறப்பு தான் அதன் வழியா பண்ண போறேன்னு சொன்னவர், உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்துல 400 வருஷம் அவங்க அடிமைகளாக இருப்பாங்க. அந்த இடத்துல அவர்களை பழுகி பெருக பண்ணி, தென் அந்த வருஷம், அந்த 400 வருஷம் முடிச்ச பிறகு முடிகிற சமயத்துல நான் அவர்களை ஒரு பெரிய சேனையாய் அவர்கள் என்ன பண்ணுவேன், பெரிய செல்வந்தர்களாய், வெறும் சேனையா மாத்திரமல்ல பழுகி பெருக செய்ய, bring them out as my army. அது மாத்திரம் இல்ல, பெரிய வெல்த்தோடு அவர்களை புறப்பட வர பண்ணுவேன்னு ஆண்டவர் ஏப்ராமுக்கு சொல்லுவாரு. ஏப்ராம் மரிச்சாரு, ஈசாக்கு மரிச்சாரு, யாக்கோபு மரிச்சாரு. ஹல்லேலூயா. யாக்கோபு மரிச்சு போனாங்க, யோசேப்பு மரிச்சு போனாரு. ஆஃப்டர் தட் மோசே எழுப்புறாரு. இந்த மோசையின் வழியாய் தேவன் என்ன பண்றாருங்க, அவர் சொன்ன அந்த 400 வருஷம் முடியும் போது அதை நினைவு கூர்ந்தாராம். பைபிள் சொல்லுது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது, 3ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது, ஆபிரகாமு ஈசாக்கு யாக்கோபோட பண்ண உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்தாராம். சோ அந்த நினைவு கூர்ந்த பிறகு அவர் பார்க்கிறார், அந்த டைம் ஆஃப் கம்ப்ளீஷனா தேவன் சொன்ன அந்த காலம் நிறைவேறின போது he came down. அவர் சொல்றார், நான் வந்து இருக்கிறேன் எதுக்குன்னா, டு டெலிவர் திஸ் பீப்புள், என்னுடைய ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர நான் இறங்கி இருக்கிறேன்னு மோசேக்கு சொல்லி, வா நான் உன்னை அனுப்ப போறேன்னு சொல்லுவாரு. Amen. So exactly at the appointed time and the appropriate time, தேவன் செய்ய நினைச்சதை அவர் செய்து முடிப்பார். தாமதித்தாலும் காத்துரு, அது பொய் சொல்லாது, அது நிறைவேறும். Even if it is delaying, just wait. Delay is not denied.
ஏன்னா God is preparing something. உங்க அர்ஜென்ட்டுக்கு கர்த்தர் பண்ண மாட்டாருங்க. God அவர் ஏதோ சொல்லிட்டேன் செய்ய அப்படியெல்லாம் கிடையாது. அவர் சொன்னதை செய்வாரு. நமக்கு தான் அர்ஜென்ட், நமக்கு தான் ஆத்திரம், நமக்கு இந்த நேரத்துல நடந்தாதான் நமக்கு. God knows. இப்ப இந்த நிமிஷத்து வரைக்கும் கர்த்தர் உங்களை காத்து இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ், எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான சோதனைகள் நடுவுல நீங்க இன்னும் கர்த்தர் உங்களை காத்து நடத்தி கொண்டிருக்கிறானா, that is an outward evidence that God is still in control of your life. கர்த்தர் அவருடைய திட்டத்தையும் அவருடைய தரிசனத்தையும் அவர் ஞாபகத்துல வைத்திருக்கிறார். அது குறித்த காலத்துல நிறைவேற்றி முடிப்பாருங்கிற அந்த நிச்சயம் இருக்கிறதுங்க. Hallelujah. For everything. பிரசங்கி 3ல சொன்னபடி எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. For everything there is a season. Amen. அந்தந்த சீசன்ல அது நடந்தே தீருங்க. உங்களுடைய சீசன் இப்ப இருக்கலாம், இல்ல தாமதிக்கலாம். பட் பிலீவ், உங்க சீசன் வரும், உங்க அப்பாயிண்டட் டைம் வரும். அந்த நேரத்துல, அந்த காலத்துல அவர் செய்ய நினைச்சது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அது மகிமையாய் முடியும், அற்புதமாய் முடியும். இஸ்ரவேல் மக்கள் நினைச்சு சோர்ந்து போனாங்க. அந்த நாள் வரும்போது அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அவர் சொப்பனம் காண்கிறது போல இருந்தது. சங்கீதத்துல எழுதி இருக்கிற 126ல சொப்பனம் காண்கிறது போல இருக்குமா? they felt that சொப்பனம் காண்றது போல அவங்க உழிக்கிறாங்க. அத போலதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யற அந்த காலங்களும் நேரம் வரும்போது, ஐயோ எனக்கா, இப்பவா, இது கர்த்தரா சொல்லி கேள்விகள் எழும்பும். Don't ever worry. Amen. Wait for the appointed time of God. கர்த்தர் உங்களை மறக்கல, கர்த்தர் உங்களை வெறுக்கல, கர்த்தர் உங்களை ஒதுக்கல. You are still in the plan of God. Still you are in the purposes of God. Hallelujah. So praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க.